என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மீனராசி மீன லக்னத்துக்கு உண்டான கல்வி நிலை எப்படி இருக்க போது, உடல் ஆரோக்கியம், தொழில், வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, காதல் விவகாரங்கள், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், அதிர்ஷ்டம், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயமா நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ராசிக்குள்ளேயே செவ்வாய், ராகு, புதன் இணைவு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சமாக இருக்குதுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆமாங்க, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயாச்சு. மே 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிடுவார். இப்ப பயிற்சி ஆயிட்டாருன்னா அடுத்து 2025 மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் குரு அங்கேயே தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கேயே தான் இருக்க போறாரு. ஸோ அப்போ என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கல்வி நிலை மீனராசி மீன லக்ன நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி எப்படி இருக்க போகுது. சம்மர் ஹாலிடேஸில் கல்வியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இப்போதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை யோகா, மெடிடேஷன், கராத்தே, குங்ஃபு படிக்க வைக்கலாம், ஸ்விம்மிங் படிக்க வைக்கலாம், செஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த ஹாலிடேஸ் தான் கொடுக்குது. ஸோ அப்போ அந்த சூழலில் இந்த மாதம் மீனராசி மீன லக்ன குழந்தைகள் என்ன பண்ணும், அந்த 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன, ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, படிப்பு, ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டால் அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அந்த விஷயங்களில் நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது, ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 3-8க்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 6ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, அந்த ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதே அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் உருவாக்கிடும். கூட படிக்கக்கூடிய பழகக்கூடிய நபர்கள்கிட்ட சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திட்டு வந்து சண்டை கட்டிட்டு வந்து நிற்பாங்க. அதனால சின்ன சின்ன தகராறுகள், சின்னதாக மன கஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பை பற்றி கவலை இல்லை, ஆனால் போகிற இடத்துல படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் சண்டை போடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடி போகும்போது அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டோம்னா மேக்ஸிமம் அதை தவிர்க்கிறதுக்குண்டான வழியை பார்க்கலாம். இதே மேற்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறோம், ஒரு 11, 12 யூஜி, பிஜி இந்த அமைப்புகளில், இன்ஜினியரிங் இந்த அமைப்புகளில் முடிச்சுட்டு, இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், வேறு ஏதாவது அடிஷனலாக கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு உள்ளேயே திக்பலமாக இருக்கிறாரு. ஆனால் நீசமாக இருக்குது. மற்றவர்களுடைய பார்வைக்கு தான் அது நீசம். உங்கள் ராசிக்குள்ளே அது புதன் வரும்போது திக்பலம் ஆகுதுங்க. திக்பலம் ஆகுது அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் 10ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா உயர்கல்வியில் அப்படின்னு சொன்னால் அப்பவும் மாற்றம் இல்லை, அப்பவும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அந்த 10 to 19 இந்த 9 நாட்கள் மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக சில விஷயங்கள் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போவோம், அது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டாக இல்லாமல் சில அலைச்சலுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு கைகூடி வர்ற மாதிரியான ஒரு சூழல். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. முதல் 10 நாட்களும் கடைசி 10 நாட்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, ஸ்மூத்தாக மேற்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே வந்துடும், அதில் தொந்தரவுகள் இல்லை. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 4ஆம் இடத்திற்கு எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சொல்ல முடியும். ஆனால் பாவகிரகமான செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்குது. நல்லா பாருங்க, உங்கள் லக்னத்திற்கு செவ்வாய் கெடுதல் செய்ய மாட்டார். ராகு கூட இருந்தாலும் புதனோடு இருந்தாலும் செவ்வாய் உங்கள் லக்னத்திற்கு கெடுதல் செய்ய மாட்டார், உங்கள் ராசிக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அப்போ செவ்வாயினுடைய பார்வை 9ஆம் அதிபதியினுடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு விழுவதால் என்னதான் செவ்வாய் ராகு கூட புதனோடு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை நோக்கி உடல் ஆரோக்கியத்தில் சொல்லுது, உடல் ஆரோக்கியத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவார். சில இங்கிலீஷ் மருந்துகளை, அலோபதி மருந்துகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும், எடுத்துக்கோங்க. கரெக்டாக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோடு அதை செய்துக்கிட்டால் போதுமானது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி உங்களால் நகர முடியும், நீங்கள் அந்த வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது இருந்துன்னா அதிலிருந்து நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இந்த புதனும் திக்பலமாக தான் இருக்கிறாரு, சரிங்களா? நீசமாக மற்றவர்களுடைய பார்வைக்கு, ஆனால் உங்களுக்கு திக்பலம் தான். அப்போ அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படியே செக்யூர்டாக கொண்டு வந்துடலாம். முன்னாடியில் கொஞ்சம் சிரமம் இருந்தது,
இனிமேல் அந்த சிரமங்கள் இல்லாமல் போகிறதுக்குண்டான சூழல்களை சொல்லுது. தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. முக்கியமாக வயது முதிர்ந்தோர்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லுது. அடுத்ததாக சுயதொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்கள் ராசிக்கு 10 கூடையவரும் அவர் தான். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் 3ஆம் பாவத்தில் இருந்துட்டாரு. 10 குடியர் 3ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். 10 குடியர் 3க்கு போகும்போது தொழிலில் ரொம்ப 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 கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போனா குரு வக்ரமாக வரைக்கும் தொழில் கவனம். இந்த மாதம் குரு வக்ரம் கிடையாது, அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. மே மாதத்தில் தொழிலில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம். யாரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண் முன்னாடி எல்லா விஷயங்களும் நடக்குதா அப்படிங்கிறத தீர விசாரித்து கண்ணு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் நடத்திக்கோங்க. புதுசாக சில விஷயங்களை சில நபர்களை நம்பி ஒப்படைக்கும் போது அதில் நிறைய ஃபெயிலியர் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் சமாளிச்சிட முடியுமானா கண்டிப்பாக சமாளிச்சிட முடியாது. தொந்தரவுகள் இல்லை, எல்லாமே உங்களுடைய சுயமுயற்சி தான். உங்களுடைய சுயமுயற்சினால எந்த விதமான பாதிப்புகள், எந்த விதமான சங்கடங்கள், சலிப்புகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த எப்பவுமே சுடுதண்ணி காலில் ஊற்றுற மாதிரி அந்த டென்ஷன் ப்ரெஷரோடவே தொழிலில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது. ஸோ அது உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை இழுத்துட்டு போகுமே தவிர உங்களை டவுன் பண்ணாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலைக்கு போகிற நபர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பராக இருக்க போகுதுங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறது. அந்த அதிபதி போய் 2ஆம் இடத்துல உச்சமாகிறார் முதல் 15 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் சுபஸ்தானம் அந்த குருவோடு சேர்ந்து இணைய போகிறார். இப்போ வேலையில் இன்னும் டீப்பராக வேலையில் செய்கிற வேலையை லவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நடவடிக்கை இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட பார்க்கலாம். முதல் 15 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்க போது. வேலையில் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. உங்களுடைய பேச்சும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய சாமர்த்தியமும் சூப்பராக வெளிப்படக்கூடிய அமைப்பு. யாருக்கிட்ட அதை வெளிப்படுத்தணுமோ அதை சரியாக வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும். வேலை நல்லா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சரிங்களா? அதே போல் வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணால் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அப்படிங்கிறத சொல்லுது. என்ன இந்த காலகட்டம் இது மீனராசி மீனலக்கணம் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நம்ம பொருளாதார அமைப்புகளும் சரி வேலையும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வாய் சாப்பிடால் பேசுவோம். நம்மளுடைய பேச்சில் கொஞ்சம் கர்வம் தென்படும். என்னால் தான் முடியும், நான் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஈகோ. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் சரியாக இருந்தால் போதுமானது. அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் அரசு வழி கடன் தொகைகள் உதவிகள் ஏதாவது பெறணும்னு கிடைச்சாலும் இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். முதல் 15 நாட்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு சூழலை சொல்லுது. அரசு வழி கடன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? தந்தையின் மூலமாக மாமனாரின் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கட்டத்தில் உங்களை நகர்த்திட்டு போகிறது. உங்கள் குடும்பமே உங்கள் குடும்பத்துக்கு உண்டான பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை செய்யுது. இப்போ குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது மே மாதம். ஸோ அப்படி ஒரு சூழலை இந்த மாதம் கொடுக்குது. அடுத்ததாக பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் இருக்கிறாரு. முதல் 20 நாட்களுக்கு நிறைய பணம் வந்தாலும் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பயம் பதட்டத்தோடவே இருப்பீங்க. அதை வச்சுட்டு பெருசாக எந்த காரியமும் சாதிச்சுக்க முடியாது. ஆனால் கடைசி 10 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்க போகுது. தாய்வழி உறவுகள் மூலமாக கிடைக்க போகுது. அதே போல் உங்களுடைய சுய திறமையை சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்தி அதன் மூலமாகவும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை செய்ய போகிறீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. முதல் 15 நாட்கள் பணம் நல்லா வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அது உங்கள் கையில் தங்காமையோ சேமிக்க முடியாமையோ போகிறதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி சேமிக்கிறதுக்குண்டான வழி ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள், சேமிச்சிடுங்க. முக்கியமாக சொல்கிறேன், நல்லா பாருங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் எதன் மூலமாக பணம் வருகிறது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எளிமையாக தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த 19ஆம் தேதி வரைக்கும் முதல் 19 நாட்களுக்கு மற்றவர்களுக்கு அது எளிமையாக தெரியும். அப்போது இந்த காலகட்டம் லீகலாக உங்களால் எப்படி சம்பாதிக்க முடியுமோ, எப்படி உங்களுக்கு பணம் வரணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லீகலாக பணம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்துரும். கவனம் 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 அப்படிங்கிற விஷயத்தில் மைண்டில் வச்சுக்கோங்க.
நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ரெண்டாவதா பொருளாதாரம் அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். திருமண வாழ்க்கையில் இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பில் தான் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது எப்போ வந்ததோ அப்போ இருந்து திருமண வாழ்க்கையில் நிறைய ஸ்டேஜரை பார்த்தாச்சு. இப்போ உங்களுடைய 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல விஷயம். என்னதான் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை தேடி அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. நான் அவர்கிட்ட இருந்தால் தான் எனக்கு பலம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லுது. திருமண வாழ்க்கையில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் முதல் 10 நாட்களுக்கு ஒரு சில அந்யோன்யங்களும் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் 10 நாள், அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுமே நம்மளுடைய குடும்பம் பிரிந்து போகக்கூடாது, குடும்பம் கெட்டு விடக்கூடாது, குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும், குழந்தைங்களுடைய பிற்காலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு கூட அடுத்ததான் மறுபடியும் நம்ம கூட வந்து சேரக்கும். நம்ம குடும்பத்தோட வந்து நம்ம கூட சண்டை கட்டிட்டு கூட இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்காக கூட வந்து இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் சொல்லுது. அதனால திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் சலிப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்குன்னு ஒரு அமைப்பை சொல்லுது. போதாக்குறைக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கேதுவுக்கு குருவினுடைய நற்பார்வை கிடைக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது. அப்போது திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள் இருந்தாலும் ஃபைனலாக ஓகே அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே வரும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓகே அப்படிங்கிற நிலைக்குள்ளே வரும். முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல, இது மாறி நல்லா சுமூகமாக சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். காதல் விவகாரங்கள் அப்படிங்கும்போது மீனராசி மீனராக்கணத்துக்கு அப்பப்போ முடிவுகள் மாறிட்டே இருக்கும், அப்பப்போ எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும், ஆசைகளும் மாறிட்டே இருக்கும். அந்த அமைப்புகள் இந்த தடவை 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்துடணும், நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துடணும், நல்ல உங்களுடைய விருப்பங்களை அப்போதைக்கு அப்பவே தெரிவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு